ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களை யாராவது எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா? அல்லது நீங்க யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? அப்போ வாங்க, இந்த கதை உங்களுக்கு தான். இந்த கதையை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேட்டீங்க அப்படின்னா அது உங்களோட வாழ்க்கையில சின்னதா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம கதையில 4 துறவிகள் இருக்கிறாங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு வெளியூருக்கு பயணம் போயிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அது நைட்டு நேரம் அப்படின்றதுனால இருட்டா இருந்திருக்கு. அதுவும் இல்லாம அவங்க 4 பேருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. ஸோ அவங்க வெளியே தங்கியிருக்கிறாங்க அப்படின்றதுனால, இரவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால, ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே மௌனமா இருந்து தியானம் செய்வோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுட்டாங்க. அவங்க 4 பேருமே உட்காந்து அந்த மெழுகுவர்த்தியை பார்த்துட்டு தியானத்துல இருக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, லைட்டா காத்தடிச்சிருக்கு. காத்துல அந்த மெழுகுவர்த்தி அணைய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த ஒரு துறவி சொல்றாரு, காத்துனால நெருப்பு அணைய போகுது அப்படின்னு சொல்றாரு. உடனே 2வது துறவி சொல்றாரு, இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது பேசக்கூடாது, நீ விதியை மீறிட்ட அப்படின்னு சொல்லி அவரோட மௌனத்தை கலைக்கிறாரு. 3வது துறவி இதை பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படிதான் தியானம் பண்றது, இப்ப தியானம் பண்ணவா வேணாமா அப்படின்னு சொல்லி அவரும் அவரோட மௌனத்தை கலைச்சிட்டாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க 4வது துறவி என்ன பண்ணாருன்னா, சத்தமா சிரிச்சுட்டு, நம்ம 4 பேர்லயே கடைசி வரைக்கும் தியானத்தை மௌனமா இருந்து கடைபிடிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லி அவரோட மௌனத்தை கலைச்சிட்டு பேசிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 4 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்றதுக்காக அவங்களோட மௌனத்தை கலைச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரிதான் உலகத்துல இருக்க பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தான் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்றத மறந்துட்டு மத்தவங்க மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்றத நோட் பண்ணி சொல்றதையே வேலையா வச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்கள பத்தி தப்பான விமர்சனங்களும் செய்யறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளை பார்க்கணும். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். இதற்கு எக்ஸாம்பிளா இன்னொரு விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு நேரா கையை நீட்டி நீ தப்பானவன், நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லி நம்ம கையை நீட்டும் போது நம்மளோட ஆள்காட்டி விரல் அந்த மனிதரை காட்டினாலும் நம்ம கையில இருக்க மற்ற 4 விரல்களும் நம்மளை தான் காட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த உலகத்துல எல்லாருமே தப்பு பண்ணவங்க இருக்கதான் செய்வாங்க. நம்ம மேல கண்டிப்பா சில தவறுகள் இருக்கதான் செய்யும். அது என்னன்னு ஆராய்ஞ்சு அதை சரி பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம நம்ம வாழ முடியும். அதை விட்டுட்டு மத்தவங்க மேல நம்ம குறை கண்டுபிடிச்சு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதனால எந்தவித நன்மைகளும் கிடையாது. இந்த கருத்தை தான் இந்த கதை சொல்லுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பொறுமையா அவ்வளவு நேரம் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.